ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். முதல்ல வந்து துணியை வந்து சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதல்ல எடுத்தோன்னே கையை வெட்டிக்கலாம். கையை வெட்டுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நல்லா துணியை வந்து நாலாக மடித்து போட்டு நம்மளோட கரைப்பகுதி வந்து நம்மளை பார்த்த மாதிரியும் நம்மளோட மடிப்பு பகுதி வந்து நமக்கு எதிர்பார்க்குற மாதிரியும் இருக்கணும். இந்த மாதிரி மடித்து போட்டுக்குங்க. துணியை மடித்து போட்டுக்கிட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்காண்டி தையலுக்கு எக்ஸ்ட்ரா அளவு விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு விட்டால் போதும். இப்போ வந்து நம்மளோட கையை உயரம் ஆம்கோல் ரவுண்டில் எடுக்கலாம். அதுக்கு ஒரு கையை எடுத்துக்கலாம். கையை எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த மார்க்கிங் பண்ண எடுத்துக்கிட்டு கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ வச்சுக்கிட்டு இப்போ அது அப்படியே நம்ம இப்போ நான் போட்டிருக்க மாதிரிங்க அந்த மாதிரியே போட்டு பிடிச்சிக்கிட்டு நம்மளோட ஆம்கோல் ரவுண்டு, கை உயரம், கை சுற்று, இந்த மூணு அளவு எடுத்துக்கிட்டால் போதும். இதில் வேறு ஒன்றும் தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த மார்க்கிங் பண்ண எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கோடு போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு அரைஞ்சோ ஒரு 1/4 இன்ச்சோ நீங்கள் பிடிக்கிறதுக்கு சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த கை சுட்டுக்கிட்டேயும் அந்த ஆம்கோல் ஹைட் எடுத்தோம்ல அந்த இடத்துக்கிட்டையும் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அந்த கை உயரம் எடுத்துக்கிட்டே வந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம வந்து அந்த இடத்த வந்து வரைஞ்சி சேர்த்துக்க போகிறோம். இப்படி சேர்த்துக்கும் போது வந்துட்டு கரெக்டாக அந்த கையோட நம்ம ஷேப்பு வந்து கரெக்டாக கிடைக்கும், உட்காரும். நம்ம தச்சு போடும் போது இந்த கரெக்டாக அந்த இடத்துல உட்கார்றதுக்கு தான் இந்த மாதிரி அளவில் எடுக்கிறது. இப்போ வந்து அவ்வளோதான், மார்க்கிங் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பிடிச்சிக்கணுன்னா இந்த மாதிரி மெத்தடை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தடுத்த மெத்தடில் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளோட தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்ட அளவெல்லாம் மார்க் பண்ணி அந்த அர்க்காத் போட்டுக்கலாம். இப்போ வந்து அப்படியே ப்ளவுஸை வந்து விரித்து போட்டுக்கலாம். அந்த கையை வந்து விரித்து போட்டுக்கிட்டு இப்போ வந்து முன்வளைவு எடுத்துக்கலாம். அந்த முன்னாடி சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு முன்வளைவு எடுத்துக்கலாம் கையில். அவ்வளோதான். சென்டர் மார்க் பண்ணி நம்ம தைக்கும் போது ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி அங்கங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட பேக் பார்ட் வெட்டணும். பேக் பார்ட் வெட்டுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கரெக்டாக கழுத்துக்கு கீழே இன்ச்சி டேப்பு வச்சு நம்மளோட பாடி சுற்று எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 20 இன்ச்சு இருக்குது. லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி நம்ம ப்ளவுஸ் எடுக்கும்போது கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போ நம்ம ப்ளவுஸோட என்ன அளவு இருக்கோ அதே அளவில் தான் நம்ம மார்க் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ வந்து அதை நம்ம வந்து 2ஆக மடித்து போட்டு கரைப்பகுதி வந்து நமக்கு எதிர் பக்கம் இருக்கிற மாதிரியும் நம்ம மடிப்பு பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டு துணியை வச்சு நம்மளோட பாடி சுற்று 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட கீழே மடித்து தைக்கிறதுக்கு பட்டி கீழே வந்து மடித்து தைக்கிறோம்ல, அதுக்கு வந்து ஒரு ஸ்கேல் அளவு விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கரெக்டான மார்க்கிங்கும் அதுக்கு தையலுக்கு சேர்த்து இருக்கோம்ல அந்த மார்க்கிங்கும் ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு தையலுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா துணி சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து ப்ளவுஸோட கரெக்டாக ஷோல்டரில் வச்சு நம்மளோட ஹைட் எடுத்துக்கலாம். 15 இருக்குது. அதில் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் அப்புறம் கழுத்து இறக்கம் கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் மொத்தம் 16 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளோட கழுத்தோட அகலம் வந்து ஒரு 2.5, அதுக்கப்புறம் ஷோல்ட்ரு ஒரு 3, இது எல்லாமே தையலுக்கு சேர்த்துருக்கு. இப்போ இதில் என்ன அளவு 5 இருக்குன்னா அதே 5 நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். நம்மளோட ஆம்கோல் ரவுண்டுக்கு ஹைட் எடுத்துக்கலாம். அது ஒரு 5 வச்சுக்கிட்டோம். இந்த ஷோல்டரும் இந்த கழுத்து அகலத்தை எடுத்தோம்னா அந்த மார்க்கிங்கே இந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அதையும் ஸ்ட்ரைட்டாக கோட் போட்டு ஒரு எல் ஷேப்புக்கு ஒரு அப்படியே எல் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இப்போ அதிலிருந்து ரவுண்டாக வரைஞ்சிக்கிறோம். அது நம்ம கணிப்பு தான், அப்படியே ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 8.5 இன்ச்சு இருக்குது. இப்போ அந்த 8.5ல் வந்து நமக்கு 1/2 இன்ச்சு கம்மியாக வரணும். ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு விட்டுட்டோம். இப்போ வந்து 1/2 இன்ச்சு கம்மியாக வந்து ஒரு 8 இன்ச்சு வரணும். கரெக்டாக 8 இன்ச்சு வருது. ஏன்னா நம்ம தச்சு முடித்தோன்னே 8.5 இன்ச்சு ஆகிடும். இது தச்சு முடித்ததுக்கப்புறம் 8.5 இன்ச்சு ஆனதுனால நமக்கு இது கரெக்டான அளவு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த ஷோல்டர் பகுதிகிட்ட ஸ்ட்ரைட் கோட் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக எளிய முறையில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ஒரு ப்ளவுஸ் எடுத்து வெட்டி பாருங்கள். இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டு கழுத்தோட ஹைட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை வந்து அப்படியே 2ஆக மடித்து போட்டு நம்ம பின்னாடி ஒரு பட்டி மாதிரி வருதுல்ல, அதே நம்ம வந்து அளவாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதையும் ஹைட் எடுத்துக்கிட்டோம். ப்ளவுஸோட பேக் பார்ட்டிலோட ஹைட் இப்போ நம்ம ஹைட்டையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக பாக்ஸ் மாதிரி போட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ அந்த வந்து கழுத்து வந்து ரவுண்ட் கழுத்து வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ வந்து முன் கழுத்து எடுத்துக்கலாம். முன் கழுத்து வந்து நம்ம எப்படியுமே ஈஸியாக இருக்கணுன்றதுனால நம்ம வந்து ப்ளவுஸை வச்சே சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம வந்து தையலுக்கு ஷோல்டர் பிடிப்போம்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா அளவு விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து அப்படியே இந்த கரெக்டாக வச்சுக்கிட்டே வந்தோம்னா முன் கழுத்தோட அளவு கிடச்சிரும். இப்போ வந்து கரெக்டான மார்க்கிங்கு அதுக்கப்புறம் தையலுக்கு சேர்த்துக்கிட்டு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட ஈஸியாக
ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு நான் பிகினராக இருக்கும்போது நான் கற்றுக்க புதுசில் நான் இப்படி தான் கற்றுக்கிட்டேன். நல்லா கற்றுக்கிட்டேன். நல்ல பழக்கம் வந்துடுச்சு. நீங்களும் நான் இன்ன வரைக்கும் இதே மெத்தடில் தான் கட்டிங் போடுறேன். கட்டிங்கை மட்டும் நம்ம எப்பொழுதுமே ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டாலே நமக்கு கஸ்டமரை தக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கிங் பண்ண இந்த பேக் பார்ட்டில் வெட்டினோம்ல, 2 கழுத்தையும் வெட்டக்கூடாது. முன் கழுத்தை மட்டும் வெட்டிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து அமுக்கல் ரவுண்டு எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம என்ன அளவு ப்ளவுஸில் இருக்கோ அதே அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மெத்தடில் கட்டிங் போட்டோம்னா அதே அளவுக்கு வரும். ஒரு மாற்றம், ஒரு தப்பு கூட வராது நம்ம ப்ளவுஸில் தைச்சி முடிச்சதுக்கப்புறம். நீங்கள் எடுக்கிற அளவு சட்டையில் எப்படி இருக்கோ இதே மாதிரி எடுங்க. எடுத்துகிட்டு எப்படி அளவு இருக்கோ அதே மாதிரி நம்ம போட்டு வெட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டு வெட்டிட்டோம், கையும் வெட்டிக்கிட்டோம். இப்போ வந்து முன் கட்டிங் எடுக்கணும்ல, அதுக்கு வந்து கரெக்டாக ஷோல்டரில் வச்சு லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி வச்சாக்கா நம்ம வந்து 13 இன்ச்சு வருது. இது வந்து கிராஸ் கட்டிங்கு. இதுக்கு வந்து தையலுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா அளவு சேர்க்க தேவையில்ல. ஷோல்டர் பிடிக்கும், இந்த பட்டி பிடிக்கும் தேவையில்லை. இப்போ வந்து நான் கரெக்டாக அந்த 13 இன்ச்சை வச்சு நம்ம வந்து பேக் பார்ட்டில் வச்சு அப்படியே 2ஆக மடித்து பின் குத்திக்கலாம், மாறி போகாமல் இருக்கிறதுக்காண்டி. இப்போ வந்து இது அப்படியே நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டாக வெட்டிக்கலாம். துணியில் போடும் போது கிராஸ் கட்டிங்கு கிராஸாக போட்டுக்கலாம். கிராஸ் போடும் போது வந்துட்டு நம்ம வந்து துணியை வந்து இந்த கரைப்பகுதி பக்கம் இந்த 2 ஆம்காலும் வர மாதிரி பார்த்துக்கலாம். கரெக்டான கிராஸ் கட்டிங் கிடைக்கணுன்னா இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கட்டிங் போடும்போது கரெக்டாக வரும். இப்போ வந்து முன்கழுத்தை மட்டும் வெட்டியிருக்கோம். இப்போ அது அப்படியே நம்ம முன்கழுத்தோடு அப்படியே வெட்டிக்கலாம். இந்த 2 பக்கமும் மடிப்பு பகுதி வரும், அப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து வெட்டிக்கிங்க. கொஞ்சம் தள்ளி வெட்டிக்கிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த சைடெல்லாம் வெட்டும் போது நம்ம வந்து பிசுறு பக்கம் இருக்கிறது கரெக்டான அளவை வச்சு வெட்டிக்கலாம். நம்ம இந்த மடிப்பு பகுதி இருக்கிற போது மட்டும், ஏன்னா பேக் பார்ட்டு போட்டு தானே வெட்டுறோம், அப்போ அதில் கட் பண்ணிட்டாக்கா தப்பாயிடும். அதனால் வந்து அப்படி பார்க்காம கரெக்டாக வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. அந்த இடத்துல வந்து கட் பண்ணிங்க. இல்லைன்னா முதல்ல வந்து நீங்கள் சாபீஸ் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வெட்டிக்கிங்க. ப்ளவுஸை தனியாக எடுத்துகிட்டு கூட வெட்டிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட அந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த தையலுக்குன்னு விட்டோம் பார்த்தீங்களா, அதையும் அர்க்காத் போட்டுக்கலாம். இப்போ வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கட்டிங் பிடிக்கிறது வந்து இந்த டாட்லாம் பிடிப்போம்ல, அதுக்கு வந்து நம்ம கரெக்டான அளவு எடுத்துக்கலாம். அந்த கொக்கி பட்டிக்கிட்டேருந்து எடுக்கும் போது கழுத்து பக்கத்துலேருந்து வச்சு நம்ம இந்த தைக்கிறோம்ல, பட்டி ஜாயின் பண்ணுறோம்ல, அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக மார்க்கிங் பண்ணி அது எவ்வளோ இருக்குது, 4.5 இன்ச்சு இருக்குது, அதில் 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 5 இன்ச்சாக வச்சுக்கலாம். நம்ம வந்து சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்கும் சைடில் தையல் போடுறதுக்கும் இந்த கழுத்து அடிக்கிறதுக்கும் இந்த பட்டி சேர்க்கறதுக்கும் தையலுக்கு சேர்த்து நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம். 1 இன்ச்சு கரெக்டாக சேர்த்துக்கிட்டால் போதும், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து கழுத்தோட அகலம் எவ்வளோ எடுத்தோமோ 2.5 எடுத்தோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 3 வச்சுக்கலாம். இது கரெக்டான மெத்தடு. அதில் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கிட்டு நம்ம வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து இது அப்படியே ரவுண்டாக வெட்டிக்கலாம், அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத. இப்போ வந்து ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம், அந்த கரெக்டாக அந்த மார்க்கிங் பண்ண எடுத்துக்கிட்டேருந்து. இப்போ வந்து அப்படியே நம்மளோட ப்ளவுஸ் எடுத்து நம்ம முன் கட்டிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வெட்டும் போது தான் வந்துட்டு நம்ம கரெக்டான கப் ஷேப்பு கொண்டு வரலாம். இப்போ வந்து அப்படியே நம்ம ஷோல்டரை பிடிச்சி அப்படியே 2ஆக மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சிக்கிங்க. மடிச்சிக்கிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட அந்த கட்டிங் அந்த முன்னாடி சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு அளவு எடுத்தோம்னா 1 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணி இப்போ நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. இப்போ அதை நம்ம ஒரு போட் மாதிரி வளைஞ்ச மாதிரிக்கு நம்ம வெட்டிக்கலாம். ஒரு 6 இருக்குது, அது வந்து ஒரு 6, 5 அந்த மாதிரி கணக்கில் அது நம்ம இஷ்டம். அந்த கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு நம்ம துணியை வெட்டுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது நம்மளோட அப்படியே கணிச்சிக்க வேண்டியதாலும் ப்ளவுஸை வச்சு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அவ்வளோதான், எல்லாத்துலேயும் அதை சென்டர் அர்க்காத் பண்ணிக்கிட்டோம். இவ்வளோ தான் நம்மளோட முன் கட்டிங்கு. இப்போ வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து சுருக்கடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் அந்த முன் வளைவு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வெட்டி எடுத்துடலாம். இதெல்லாம் நம்ம வந்து கட்டிங் பண்ணும் போதே பண்ணிட்டாக்கா ஈஸியாக இருக்கும், இல்லைனா மறந்துடுவோம், தைக்கும் போது மறந்துடுவோம். அதனால் இப்போயே எல்லாமே பண்ணிவிடுங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பிரித்து சரி பண்ணணும்னா முடியாது. அதனால் முதலே எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் பார்ட்டில் கழுத்து வெட்டாமல் இருக்குல்ல, அந்த கழுத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் தைச்சி கட்டிங் போட்டு தைச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இப்போ வந்து நம்மளோட பீஸ் எடுத்து
அந்த ஃப்ரண்ட் பகுதியை எடுத்து பேக் பார்ட்டோடு போட்டு சேர்த்து வச்சு பார்த்தாக்கா நம்மளோட பட்டி அளவு தெரிஞ்சிடும். பட்டி அளவு வந்து கரெக்டாக 4.5 இன்ச்சு இருக்குது. இப்போ அந்த 4.5ல் நம்ம கீழே ஒரு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கும் மேலே ஒரு 1/2 இன்ச்சு பட்டி பிடிக்கிறதுக்கும் அதுக்கு 2த்துக்கும் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம பேக் பார்ட்டி ஃப்ரண்ட் பார்ட்டி போட்டு எடுக்கும் போதே தெரிஞ்சிடும். நமக்கு வந்து அதிலே வச்சு பார்த்துக்கிட்டு இப்போ வந்து முதல்ல எடுத்த பாடி சுற்று 10 இன்ச்சு எடுத்தோம்ல அந்த 10 இன்ச்சே இந்த இடத்துல வச்சு நம்ம அதையும் ஸ்ட்ரைட் ஒரு கோட் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் கோட் போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்மளோட அந்த ஹைட்டு அந்த 4.5யோட 1 இன்ச்சு சேர்த்து நம்ம வந்து 5.5 இந்த 2 பக்கமே ஒரே அளவு வச்சுக்கலாம். இப்போ வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு போட்டு மாதிரி நம்ம வளைஞ்சி அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணும்போது கரெக்டாக அந்த கப்பு வந்து கரெக்டாக உட்காரும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் உட்காரும். இப்போ வந்து அந்த ஓரத்தில் வந்து 5.5 இன்ச்சு எடுத்தோம்ல அதுலேருந்து வந்துட்டு நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வந்து பெண்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஷேப்பாக உட்காரும். இப்போ வந்து நம்ம வந்து அவ்வளோதான் வெட்டி முடிச்சுக்கலாம். இவ்வளோதான் நம்மளோட கட்டிங்கோட வேலை. ஈஸியாக ரொம்ப சுலபமாக கற்றுக்கிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.